கிராமப்புறங்களில் நீர் பற்றாக்குறை மற்றும் நிலைத்த நீர் மேலாண்மை பிரச்சனை நீர் என்பது உயிரின் அடிப்படை ஆதாரம். மனித வாழ்விலும் விவசாயத்திலும் தொழில்களிலும் நீரின் பங்கு அளவிட முடியாதது. ஆனால் இன்று பல கிராமப்புற பகுதிகளில் தூய்மையான மற்றும் போதுமான ஒரு நீர் கிடைப்பது மிகுந்த சிக்கலாகி வருகிறது. இது வெறும் நீர் பற்றாக்குறை பிரச்சனையாக இல்லாமல் நீர் வளங்கள் தவறான பயன்பாடு மற்றும் மேலாண்மை குறைபாடாகவும் மாறியுள்ளது. பல கிராமங்களில் மழை நீர் முக்கிய ஆதாரமாக உள்ளது. ஆனால் சமீப காலங்களில் காலநிலை மாற்றத்தால் மழை குறைந்துள்ளது. அதே நேரத்தில் அதிக அளவில் நிலத்தடி நீரை எடுப்பதால் கிணறுகள் வளர்க்கப்படுகின்றன. இதனால் பெண்களும் குழந்தைகளும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நீர் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது அவர்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. மேலும் குடிப்பதற்கும் சமையலுக்கும் பயன்படும் நீர் தூய்மையற்றது என்பதால் டைபாய்டு, காலரா, டயரியா போன்ற நோய்கள் பரவுகின்றன. நீரை பாதுகாக்கும் பழக்க வழக்கங்கள் இல்லாமல், மழைநீர் சேமிப்பு முறைகள் இல்லாமல் மற்றும் ஆறுகள் மாசுபடுதல் ஆகியவை பிரச்சனையை மேலும் மோசமாக்குகின்றன. இப்படி தொடர்ந்தால் எதிர்கால தலைமுறைகள் கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பிரச்சனையின் காரணங்கள் நிலத்தடி நீரை அதிகமாக எடுத்தல், விவசாயத்தின் வீட்டு தேவைக்காக, காலநிலை மாற்றம் மற்றும் மழை நிலைமைகள் இல்லை, மழைநீர் சேமிப்பு முறைகள் இல்லாமல், ஆறுகளில் மண் நீரை திறன்கள், நீர் மாசுபாடு, கழிவுநீர் வேளாண் ரசாயன கழிவுகள், மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமை, நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் விளைவுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், மாசுபட்ட நீர் காரணமாக நோய்கள் பரவுதல், விவசாய இழப்பு, நீர் இல்லாததால் பயிர்கள் வாழுதல், விவசாயிகளுக்கு நஷ்டம், கல்வி பாதிப்பு, சிறுமிகள் நீர் எடுக்க நேரம் செலவிடுவதால் பள்ளி செல்ல முடியாமல் போகிறது, பொருளாதார இழப்பு, வேலை நேரம் குறைவதால் வருமானம் குறைவு, இடப்பெயர்ந்து மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்கின்றார்கள். தீர்வுகள்: மழைநீர் சேமிப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளியிலும் அரசு கட்டிடங்களிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்கலாம். கிராம அளவில் சிறிய குளங்கள் அல்லது செக் டேங்க்ஸ் அமைத்து மழைநீர் சேமிப்பு நீரை மீண்டும் நிரப்பலாம். நிலத்தடி நீர் நிரப்பு. சீப்புகள், கிணறுகள், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேவை செய்யும் நடவடிக்கை மூலம் நிலத்தடி நீர் அளவை உயர்த்தலாம். மரங்கள் நடுதல், பசுமை வளர்ப்பு ஆகியவை இதற்கு பெரும் உதவி செய்கின்றன. விழிப்புணர்வு மற்றும் கல்வி. பள்ளிகளில், சமூக மையங்களில் நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். கசிவு சீரமைத்தல், பக்கெட் மூலம் குடித்தல், கழிவுநீர் தாவரங்களுக்கு பயன்படுத்துதல் போன்ற எளிய பழக்கங்களை ஊக்குவிக்கலாம். நிலைத்த விவசாயம். ட்ரிப் இரிகேஷன், மல்ச்சிங், கார்பரேஷன் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீரை சேமிக்கலாம்.